அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 13/6/2024 கேசிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் பேர் உங்களுக்கு தெரியும், கேஎல் வின்னிங் டிப்ஸ் 3 PM கருணியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 526 வியாழக்கிழமை என்ன அடிப்பாங்கிற கெஸிங்கை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 12ஓட ரிவ்யூன்னு சொன்னால் பட்டாசை பிரம்மாண்டமாக இருக்கும், செம்மையாக தான் எடுத்திருக்கோம், இல்லைன்னு சொல்ல. 4 நாள் தொடர்ந்து 4 days தொடர்ந்து வின் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரூஃப் நிறையா உங்கள்கிட்ட இருக்குது. நான் சொன்னேன் வீக்லி ஜெட்டில் நிறையா கெஸிங் சொன்னேன். ஸோ 8, 5, 4 நல்லா வருங்க. இந்த 4 ஜம்ப் ஆனால் இந்த 4 வரும், 8 வரும், இல்லை இந்த மேலே 5 வரும்னு சொன்னேன். அதேமாரியே 4 பாஸ் ஆனிச்சு. சென்டர் போர்டில் 2, 2, 2 அல்லது 7 பாஸ் ஆகிடுச்சு. இதில் 2, 1, 5, 2, 1, 5 அல்லது 4, 2, 3, 4. ஸோ பாஸ் 574 பர்ஃபெக்ட் பாஸு. ஆல் போர்டில் நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா ஐடியான்னு சொல்லியிருந்தேன், நல்லா கவனிச்சிருக்கணும். 54 ஆல் போர்டு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வீடியோ இருக்குது. நான் சொல்கிறது ஒரே ஒரு கான்செப்ட்டுங்க. நீங்கள் ஜெயிக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நல்லா கவனிச்சிங்கன்னா அதிகபட்சம் 65 MB தான் செலவாகும். இதை நீங்கள் செலவு பண்ண தயாராகனா வெற்றி பெற முடியாது. அந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தா தான் எந்த பாயிண்ட் நல்லாயிருக்கோ அதை மட்டும் எடுக்க முடியும். ஸோ எதுவுமே கவனிக்காமல் இது எக்ஸ்ட்ரா ஐடியாங்க, இது வீக்லி சாட்டில் இருக்குது, இதை ரொம்ப பெருசானாலும் எடுத்து எழுத முடியல, அதில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் இது கிடைக்குது பாருங்கன்னு சொன்னேன். பாஸ் ஆனிச்சா? ஸோ அதே தான் சொன்னேன். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஏ போர்டு 5, பி போர்டில் 4, சி போர்டில் 5, 7, 4. ஸோ ஃபுல் பாஸ். ஸோ 574. ஸோ 57 கொடுத்தேன், 8 எழுதிட்டேன். சி போர்டில் 4, 5 பெண்டிங்கில் இருக்குது, கவனிக்கணும் மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். அதே பார்த்து கரெக்டாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராம்கண்ணன் அண்டு மணிகண்டன். இவங்க 2 பேரும் நேர்மையாக பார்த்துட்டு ஜெயிச்சுட்டு, ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவங்களோட ஷேர் என்னோ அவங்களால முடிஞ்சதாக கொடுத்தாங்க. ஸோ நான் இதெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்களோட நேர்மைக்காக நான் அவங்கள பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இந்த ஐடியாஸில் ப்ளஸ் பாயிண்ட் எது இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக புரியாது. இன்றைக்கான பாயிண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ நல்ல ஆப்ஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 நாள் ஜெயிச்சிருக்கோம். 5th டே ஒரு செண்டம் போடும்னு நினைக்கிறேன். 5ஆவது நாள் ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு எழுதுறேன். ஸோ கமெண்டு பின் பண்ண வைக்காமல் முடியும் போனால் கூட நீங்கள் இதில் இருக்கிற ஐடியாவே பாருங்கள், ஓகேங்களா? கமெண்ட் சம்டைம் நான் பின் பண்ண முடியாது, ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனித்து பாருங்கள், டெப்த்தாக இருக்கா, அது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்சியராக பாருங்கள். 74, 74, 3வது 74 ஏபி. ஸோ இப்படி யோசிக்கிறது. பிசி 74, 74. ஸோ இப்போ ஏபி வைக்கலாமா அப்படின்னு வச்சு 74 வச்சா அது உங்களோட ஐடியா, நீங்கள் வச்சுக்கிங்க. நான் வேணும்னு சொல்லலை, இந்த கான்செப்ட் நான் உள்ளே வரல. ஸோ இருக்கிற ஈஸியாக சொல்கிறத நான் சொல்ல வரல, இருக்கிறத கொஞ்சம் டஃப்பாக என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். ஸோ இது உங்கள் ஐடியா, ஸோ யுவர் சாய்ஸு. இதை நான் சொல்ல வரலன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ சி போர்டுக்கான ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இந்த 7 ஒரு நாள் கழித்து சென்டர்படி 7, ஒரு நாள் கழித்து அடுத்து 7, 7ஆகவும் அல்லது 2ஆகவும் இருக்கலாம். அப்போ சி போர்டில் 7 அல்லது 2. ஸோ ரொம்ப ரொம்ப கவனிங்க. நான் 2க்கு 7, 4க்கு 9 தவிர்க்க முடியாது, பவரில் இருக்குது, யோசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி 2 அல்லது 7 சி போர்டில் அப்படி தான் ஆப்ஷன் முதல்ல எனக்கு காட்டுது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து வேறு ஒன்று இருக்குது 6 ஏன் காட்டுது அதையும் நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், இந்த XYZ போர்டில் Z ABC இந்த போர்டில் இந்த Z 4, அடுத்த நாள் சி போர்டில் 4, ஒரு நாள் கழித்து 4, அடுத்த நாள் சி போர்டில் 4, ஒரு நாள் கழித்து 6, அடுத்த நாள் சி போர்டில் 6. ஸோ வருமா பாருங்கள். அப்போ 7 and 6 சி போர்டில் 2 சப்போர்ட்டு. அப்போ 7, 6 அப்படிங்கிறது சி போர்டு கான்செப்ட்டு. நல்லா கவனிச்சிங்க, புரிஞ்சிக்கிங்க தயவு செஞ்சு. கான்செப்டை தெரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். மெத்தடை நான் எடுத்து சொல்கிறேன், அந்த மெத்தடை கவனிங்க. சரி, 7, 7, 7, 3வது 7 வருமா? வந்திருக்கா? இருக்குது. ஸோ 5, இதுக்கு மேலே இருக்கிற 5, 5, 5 கிராஸில் இருக்குது. அதுக்கு மேலே 4, 4, 4 கிராஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2, 2, 2 கிராஸில் இருக்குது. ப்ரூஃப் அதிலே தான் இருக்குது. இந்த டெய்லி சேட்டில் பாருங்கள், இதே கான்செப்டில் ஜம்ப் ஆகும். 7 ஒரு நாள் கழிச்சு பி போர்டில் 7, ஒரு நாள் கழிச்சு சி போர்டில் 7 வரும். இதே கான்செப்டில் 5 இருக்குது, இதே கான்செப்டில் 4 இருக்குது, இதே கான்செப்டில் 2 இருக்குது. ப்ரூஃப் நீங்கள் பாருங்கள் டெய்லி சேட்டில். ஏபிசி ஒரு நாள் ஜம்ப் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ சி போர்டில் 7, 2 ஏன் இங்கெல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு? சப்போஸ் இங்கே பவர் ஆனால் என்ன பண்ணுறதா உனக்கு பவர் காட்டுறேன். சரி, ஓகே. இந்த கான்செப்ட் விவரம் பார்த்தோன்னா உங்களுக்கு 6ங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். இப்போ சி போர்டோட கான்செப்டே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் சி போர்டு. இதுக்கு மேலே சி போர்டில் எதுவும் சொல்லலை. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? பி போர்டுக்கு என்ன சொல்லலாம்?
பி போர்டுக்கான கான்செப்ட் நல்லா கவனிச்சு பாருங்கள். வீக்லி சார்ட்டோட கான்செப்ட் இந்த 0க்கு அப்புறம் 2, 2ஓட பவர் 7, அப்போ 3ஓட பவர் 8. ஸோ 8ங்கிற ஆப்ஷன் வருதா பாருங்கள். ஏன்னா அந்த 8 கான்செப்ட் எப்படின்னா இந்த 8 மேலேருந்து கீழே ஜம்ப் ஆனாலும் ஆகலாம். 7, 7, 8. ஸோ இப்படி ஜம்ப் ஆனாலும் ஆகலாம். ஸோ 8 இந்த கான்செப்டில் வரும். ரைட், ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 74, 74 இருக்குது. இதில் எதாவது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 இங்கே ஜம்ப் ஆனால் சப்போஸ் இந்த 4 உள்பக்கம் போனால் 47. ஸோ இப்படி வருதா பாருங்கள். அதாவது பிசியில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் எனக்கு தெரிய மாதிரி இது. 74, 74 அடித்தான் 47 இருக்கா பாருங்கள். பார்த்தா அது பிடிச்சிருந்தா 2 பாயிண்ட் போடுங்க. 47 அப்படி இல்லைன்னா 87 பிசியில். அப்படி இல்லை இது ரெண்டுக்குமே பவர் என்ன, இது ரெண்டுக்கு என்ன சொன்னோம்? 42, 82. இதெல்லாம் மறக்க வேணாம். ஸோ இது பிசியில் சொல்லிட்டேன், 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 47, 87, 42, 82. ஸோ இது முக்கியமாக இருந்தால் ஒவ்வொன்று போடுங்க. 4 சீட்டுக்கு தான் வந்துச்சுன்னா 60 ரூபா, வின்னிங்கன்னா 1000 ரூபா. ஸோ ரொம்ப கவனம். இது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான் இந்த பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? பிசியோட கெஸ்ஸிங் இந்த இடத்துல முடிஞ்சுது. அப்போ 6 தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது? வெய்யுங்க, 6 வெய்யுங்க. யார் வேணான்னா 6 வெய்யுங்க. 46, 86 வெய்யுங்க. இப்போ என்ன தப்பாக போகுதுன்னு 15 ரூபா, ஆன்லைனில் போட்டால் 12 ரூபா. இது எல்லாமே கேரளா மாநிலத்துக்கு மட்டும் செல்லும், வேறு யாருக்கும் செல்லாது. ஸோ இந்த கான்செப்ட் பிசிக்கான கான்செப்ட், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி. ஓகேங்களா? அப்போ ஏ போர்டுக்கு ஜம்ப் ஆகலாம். ஏ போர்டுக்கு என்ன எடுக்கலாம்? ஸோ இது வீக்லி சார்ட்டில் தான் இருக்குது. அதே இந்த சார்ட்டில் டெய்லி சார்ட்டில் இருக்குது. 1ன்னு வருது. இந்த 1 எங்கே வருதுன்னா இதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் 1, 2, 5, 2ன்னு இருக்குது. அதை நான் எழுத மறந்துட்டேன். ஸோ மைண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ எழுத மறந்தாலும் நான் சொல்கிறேன். இதே தான் நான் சொன்னேன் வீக்லி சார்ட்டில், எக்ஸ்ட்ரா ஐடியான்னு சொன்னேன், வந்துச்சு. அதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். மைண்டில் இருக்குது 1. இந்த 1 எப்படி வரும்? அல்லது 5 எப்படி வரும்? திரும்ப 5 அப்படின்னா ஆமாம் இருக்குது. எப்படி? இந்த வீக்லி சார்ட்டில் சென்டர் போட்டு பாருங்கள். 0, 5, 5, 0, 5, 5, 0, 5, 5. ஸோ 5. ஸோ அப்போ 5 வருமா பாருங்கள். அப்போ 1 and 5 புரியுங்களா? ஏ போர்டில் 1 அல்லது 5, பி போர்டில் 8 அல்லது 4, சி போர்டில் 7 அல்லது 6. சி போர்டுக்கு மட்டும் 7ஓட பவர் 2 சப்போர்ட் இருக்குது. அப்போ இப்போ என்ன சொல்கிறேன்னா ஆல் போர்டில் சிங்கிள் என்ன ஆடலாம் அப்படின்னு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் போர்டு சிங்கிளில் 8, 4 மறக்கக்கூடாது. ஸோ 8, 4 and 7 இதை மறக்கக்கூடாது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள். 8, 4, 7. ஸோ இங்கே 5ங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கு இந்த ஆன்சர். ஸோ அப்போ 4 நம்பர் ஏறுது. ரொம்ப கவனமாக இருங்க. 5ங்கிறது ஏ போர்டு. இப்போ 2 டிஜிட் ஆடலாம். 2 டிஜிட்டு இந்த சிங்கிள் போர்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் 2 டிஜிட்டு சொல்கிறேன். ஏ போர்டு 5ஆக இருந்தால் 58, 54, 57, 56. சப்போர்ட்டில் 52. ஓகேங்களா? அதே ஏ போர்டு 1ஆக இருந்தால் 18, 14, 17, 16, 12. இதுதான் கான்செப்டு. 1, 2, 3, 4, 5. ஸோ ஓகேங்களா? இப்படி ஆடுறேன். பிசியில் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன். பிசி மட்டும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஓகேங்களா? புரியுங்களா? இது 2 டிஜிட்டில் ஆல் போர்டு சொல்லியிருக்கேன். அப்போ 3 டிஜிட் என்ன ஆடலாம்? இன்றைக்கி தெரிஞ்சிருக்கேன். 3 டிஜிட்டில் கான்செப்டை நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏ போர்டு 1 அல்லது 5, பி போர்டில் 8. அது அதே ஆப்ஷனில் இன்னொன்று என்னென்னா அதே 1 and 5, பி போர்டில் 4. இப்போ சி போர்டோட ஆட்டத்தை எடுக்கலாம். ஸோ சி போர்டில் 3மே ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம். 7 ஃபஸ்ட்லேயே வைக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி ஆடிட்டுருக்கேன். அதே சி போர்டில் என்ன இருக்குது? 6, 2 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இதை கவனித்து தான் ஆகணும். அப்போ இது 6, 2 இல்லையா? அப்போ கான்செப்ட் இதில் இருக்குது. 6, 2 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் என்ன, அதை மட்டும் எடுத்து ஆடுங்க. ஸோ வெற்றி பெறான வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். See you. Tata. Bye bye. Good night.